ஜெம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலானது ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் பொன்னேரி தொகுதி மக்களின் மனநிலையை அறிந்து கருத்து கேட்பு நடத்துவதற்காக ஜெம் டிவியிலிருந்து நாம் களத்தில் இறங்கியிருக்கிறோம். பொன்னேரி தொகுதியானது மொத்தம் உள்ள 234 தொகுதிகளில் இரண்டாவது தனி தொகுதியாக காணப்படுகிறது. பொன்னேரி தொகுதியில் விவசாயம், மீன்பிடி தொழில் மற்றும் தொழிற்சாலைகள் நிறைந்து காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பொன்னேரி தொகுதியில் 2,48,917 வாக்காளர்கள் உள்ளனர். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் துரை சந்திரசேகர் அவர்களும், அதிமுக சார்பில் சிறுனியம் பலராமன் அவர்களும், நாம் தமிழர் கட்சி சார்பில் ராசாத்தி அவர்களும், தமிழக வெற்றி கழகம் சார்பில் டாக்டர் MS ரவி அவர்களும் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் பொன்னேரி மக்களின் மனநிலையை இப்போது நாம் பார்ப்போம். 2026 விஜய் தானே ஓட்டு. விஜய் வந்து முதல்வரா வந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். எடப்பாடி ஆட்சி தான் 2026ல வரப்போகுது. என்னுடைய ஓட்டு இரட்டை இலக்கு. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும். மக்களுக்கு இதுவரை நல்லதா செஞ்சுக்கிறாரு. அதனால டிவிக்கு தான் நான் போட போறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா வரணும்ன்றது. முதல்வரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். என்டிஏ கூட்டணிக்கு தான் வாக்களிப்பேன். எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு ஓட்டு போட போறேன். அதிமுகவுக்கு தான். இரட்டையில சின்னத்திற்கு தான் கண்டிப்பாக வாக்களிப்பேன். அவர் தான் வரணும் முதலமைச்சர். விஜய் ஸ்டாலின் எப்பவுமே எடப்பாடி தான். விஜய் தானே போடுவேன். எடப்பாடி அம்மா விஜய் சிஎம் வரணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். 2026ல டிவிக்கு வந்தா நல்லா இருக்கும். தளபதி விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. நான் இந்த வருஷம் விஜய் தான் வரணும். விஜய் வந்தா நல்லா இருக்கும். ஸ்டாலின் ஆச்சு டிஎம்கேவே வந்தா நல்லா இருக்கும். என்னோட ஓட்டு தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் தான். தளபதி தான் ஓட்டு போடுறேன். விஜய்க்கு தான் போடுவேன். விஜய்க்கு தான் போடுவேன். எடப்பாடிக்கு தான் ஓட்டு ஸ்டாலின் ஐயா. எடப்பாடி ஐயா கவர்மெண்ட் வந்தா நல்லா இருக்கும். ஐயா எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 2026 உதய சூரியன் தான் என் ஓட்டு. நல்லா பண்ணாரு விஜய். டிவி கேக் போடலான் இருக்கோம். சரி, விஜய் புதுசா வந்துக்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு பாக்கலாம். திருப்பி உதய சூரியன் தான். அவர் வந்தாதான் எல்லா பிரச்சனையும் முடியும். மேக்சிமம் அதிகமா என்னன்னா இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அவர் வந்தாருன்னா இதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும்னு நினைக்கிறேன். 2026ல விஜய் வந்து முதல்வரா வந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொல்லியிருக்க கருத்துக்கள்லாம் நல்ல நல்ல கருத்து தான் சொல்லியிருக்காரு. கமிஷன் அடிக்காம வர பணத்தை மக்களுக்கோசரம் திருப்பி நான் செலவு பண்ணுவேன்றாரு. இதுவே பெரிய விஷயம் தான். சீமான் சொல்றதெல்லாம் எல்லாத்தையுமே ஏத்துக்கக்கூடிய கருத்தா இல்ல, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதெல்லாம் சொல்றாரு. நடு ரோட்ல சோலார் பேனல் போட்டவன் அதுல உங்களுக்கு கரண்ட் எடுத்து கொடுப்பேன்றாரு. அதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம். புரியுதுங்களா? ஊழல் இல்லாத ஆட்சி கொடுத்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால என்னோட ஓட்டு விஜய்க்கு தான். எடப்பாடி ஆட்சி தான் 2026ல வரப்போகுதுன்றது மக்கள் மத்தியில பெருசா பேசப்படுது. ஏன் இதுக்காக நான் சொல்ல வரேன்னா, விவசாயிகளுக்கு அதிகமா செஞ்சிருக்கிறாரு. ரெண்டாவது எங்க பொன்னேரி தொகுதி எம்எல்ஏ சிறுனியம் பலராமன் எங்க பெரும்பேடு ஊராட்சிக்கு அதிக நிதி அளவுல நிறைய பல நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருக்கிறாரு. இந்த எடப்பாடி ஆட்சியை எதிர்பார்க்கிறேன்னா, கொலை வழிபறி, கஞ்சா, பல பிரச்சனைகளும் இருக்குது. எங்க ஊர்ல இதுக்கு முன்னாடி இல்லாத விட இப்ப அதிகமா ரொம்ப தொல்லையா இருக்குது. இதெல்லாம் கண்டிக்கும் வகையில அவர் வந்தா இதெல்லாம் நல்லா இருக்கும், சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். வருகின்ற 2027 சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி சார்பாக என்டிஏ கூட்டணி போட்டியிடும். பொன்னேரி தொகுதியில் எடப்பாடியார் தலைமையில் பலராமன் வெற்றி பெற்றால் பொன்னேரிக்கு தேவையான அனைத்து வசதியும் ரயில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இறக்கி வைக்கிறது வாய்ப்பு உள்ளது. 2026ல மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர் தான் முதலமைச்சரா ஆகணும். பெண்களுக்கு இல்லம் தேடி கல்வியிலிருந்து, மக்களை தேடி மருத்துவத்திலிருந்து, பேருந்து இலவசமாக கொடுத்து, பெண்களுக்கு இலவசமாக 1000 ரூபாய் மாதந்தோறும் கொடுத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும், வரணும். நல்லது பண்ணிருக்காரு. மகளிருக்கு எல்லாம் நல்லா செய்திருக்காரு. இன்னும் என்ன இப்ப எல்லாம் நல்லதா செஞ்சுன்னுக்கிறாரு. இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு சொல்ல? மக்களுக்கு இதுவரை நல்லதா செஞ்சுன்னுக்கிறாரு. இன்னும் நல்லதா செய்வாரு. பாதுகாப்பு இருந்தா போதும். எப்பா என்ன ஸ்கூலுக்கு போறதோ வர்றதோ அவங்களுக்கு பாதுகாப்பு இருந்தா போதும். யார் வந்தா என்ன அது கஷ்டப்பட்டு சொல்லணும். பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு போகணும். எப்பா பயமாக்குது எப்பா இப்ப நாட்டுல சொல்லு.
எங்க அப்பா காலத்துல இருந்து நான் டிஎம்கேல தான் இருந்தேன். இதுவரையும் என் கை வந்து டிஎம்கே விட்டு தவறுனது இல்ல. ஆனா இந்த வாட்டி தவற போகுது. டிவிகேக்கு தான் நான் போட போறேன். ஏன்னா எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை, எல்லாம் ஃப்ரீ பஸ் விடுறாங்க. ஆட்டோ தான் ஓட்டிங்கிறேன் நானு. எங்களுக்கு பொழப்பு இல்லை. இந்த கோயிலை நம்பி தான் எங்க பொழப்பு போகுது. மக்களை நம்பி தான் நாங்க பொழைக்கிறோம். இப்போ ஃப்ரீயா எல்லா பஸ்ஸும் ஃப்ரீயா விட்டா நாங்க எப்படி பொழைக்கிறது? நாங்க ஆட்டோ எடுத்து வச்சு நாங்க என்ன பண்றது? அதுதான் டிவிகேக்கு தான் எங்க ஓட்டு. என் ஓட்டு வந்து எனக்கு எங்க எங்க ஃபேமிலி ஓட்டு 32 ஓட்டு இருக்கு. 32 டிவிகே. வர சட்டமன்ற தேர்தல்ல 2026ல யார் முதலமைச்சர் அமையலாம் அப்படின்றதுல போட்டா போட்டி நிறைய நடந்துருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா வரணுன்றதுதான் எல்லா பெண்களுடைய ஒரு வரவேற்பான ஒரு இது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக ஆட்சியில பாத்தீங்களா வன்கொடுமைகள் நிறைய, அதே மாதிரி போதைப் பொருட்கள் அதிகமா பழக்கங்கள் கொண்ட பிள்ளைகள் இருக்கானுங்க. அதே மாதிரி பாருங்க, பெண்கள் வந்து வயதானவங்கள்ல இருந்து சின்ன பெண்கள் வரைக்கும் வெளியில நடமாடவே முடியல. இந்த ஆட்சி மறுபடியும் வந்தா இதை விட அவலமான நிலைமை நிறைய மக்கள் தள்ளப்படுவாங்க. அதே மாதிரி பாருங்க, பெண்களுக்கு சுதந்திரம்ன்றாங்க. ஆனா இந்த திமுக ஆட்சியில ஒரு பெண்களும் சுதந்திரமா இருந்ததே கிடையாது. திமுக ஆட்சி வந்தா தீய சக்தியை தான் ஆளுமே தவிர நல்ல ஆட்சி மலராது. அதே எடப்பாடி அண்ணனுடைய ஆட்சி எங்களுக்கு இரட்டை இலை ஜெயிச்சு வந்தா எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பு இருக்கு. இந்த 2026 தேர்தலில் முதல்வரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். காரணம் என்னன்னு கேட்டா, இந்துக்களுக்கு விரோதமான அரசா இந்த அரசு செயல்படுது. அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை கலாச்சாரம். ட்ரெயின்ல போகும்போது பாத்தீங்கன்னா எப்படியும் 2 பேர் கஞ்சாவில தான் சுத்துறாங்க. கஞ்சா கலாச்சாரம் அதிகமாயிருச்சு. அதனால இந்த தேர்தலில் கண்டிப்பா நாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாக்களிக்க விரும்புகிறோம். விஜய் வரணும். தளபதி விஜய் வந்தால் நல்லா மாற்றம் வரணும். இந்த நாடு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்ல தெரியல எனக்கு. மாற்றம் வந்தோன்னா நம்ம எல்லாருக்கும் விலைவாசிலாம் கம்மியாகும், மொத்த இதுவாகும், நல்லது நடக்கும். வீட்டுக்கு ஒரு வேலை கிடைக்கும், டிகிரி படிச்சுன்னா வேலை கிடைக்குன்னு சொல்லிக்கிறாரு. அது நல்லது பண்ணுவார், நம்பி இருக்கணும். டிவிக்கு தான் ஓட்டு போடும். அவர் தான் வரணும் முதலமைச்சர் விஜய். ஸ்டாலின் தான். திருப்பியும் வந்து இப்போ நேரடியாக எதுவுமே விஜய் செய்ய முடியாது. விஜய் வந்து நேரடியாக எதுவும் செய்ய முடியாது. டிவிக்கே வரணும்னா கூட எடப்பாடி வரணும் திருப்பியும் வந்து செய்ய முடியாது. அவங்க அது ரெடி பண்ணுறதுக்குலாம் திருப்பியும் அவங்களும் ஊழல் பண்ணுற ஆட்சி மாதிரி தான் எல்லாம். அவருக்கு தனியாக எல்லா இடத்துக்கும் போய் செய்ய முடியாது. நேரடியாக போய் இங்கே இருக்க மக்கள் பிரதிநிதிங்க தான் போய் செய்ய முடியும். அதனால் ஸ்டாலின் வந்து எப்பவுமே வந்து எடப்பாடி தான். எடப்பாடி வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். பணம் காசு எடப்பாடி வந்தால் மக்கள் நல்லது பண்ணுவார். விஜய் தானே போடுவேன். விஜய் சரி ஒரு மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும். சரி விஜய்க்கு போடலாம். இந்த வாட்டி தளபதியை போட்டு பார்க்கலாம். 2 வருஷம் எப்படிதான் இருக்குன்னு பார்க்கலாம். விஜய் சிஎம் வரணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். ஏன்னா ஒரு மாற்றம் வரணும். ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரும் மாற்றி மாற்றி ஆண்டுட்டாங்க. இவங்க புதுசாக வந்தாங்கன்னா ஒரு மாற்றம் இருக்கணும், ஒரு சேஞ்சஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். 2026ல டிவிக்கு வந்தால் நல்லா இருக்கும். ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று வேணும். இது எப்பவுமே ஏடிஎம்கே டிஎம்கே வந்துட்டு இருந்தா எப்படி? இதுக்கு மேலேயாச்சும் ஒரு வேற மாறட்டுமே, மாறி வரட்டும், டிவிக்கு வரட்டும். நான் இந்த வருஷம் விஜய் தான் வரணும். டிவிக்கே தான் நான் ஓட்டு போடுவேன். என் ஃபேமிலியில் எல்லாரும் டிவிக்கே தான். எங்கள் ஊர் ஆளுங்க எல்லாருமே டிவிக்கே தான். எங்களுக்கு யாரும் எதுவும் நல்லதுன்னு செய்யல. வந்தவங்க எல்லாரும் ஆட்சி எந்த ஆட்சியும் ஒழுங்கா அமையலண்ணா. ஒரு மாற்றம் வேணும்ல, அதனால டிவிக்கே தான் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக விஜய் தான் வருவார். குடும்பத்தில் இருக்கிற 20 ஓட்டும் அவருக்கு தான் போகும். விஜய் வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு ஆட்சி மாறுறது, மக்களா இருந்து அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு நான் விரும்புறேன். அதனால நான் விஜய்க்கு ஓட்டு போடுறேன். இதை விட ஒரு சேஞ்சஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது நான் ஆசைப்படுறேன். ஏன்னா விஜய் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவனோட மணியை வச்சே நிறைய கஷ்டப்படுறவங்களுக்குலாம் உதவி செஞ்சிருக்கான். ஸோ அவங்க வந்தாச்சுன்னா நல்லா இல்லை, ஸ்டாலின் ஆச்சு டிஎம்கேவே வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா நல்லா பண்ணியிருக்காரு, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். எங்கள் துறையில் கொஞ்சம் பண்ணலை, அது பண்ணுவார்ன்ற எதிர்பார்க்குறோம் நாங்கள். அதனால் அவரே வந்தால் நல்லாயிருக்கும். டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். என்னோட ஓட்டு வந்து தளபதி அண்ணன் விஜய் அவர்களுக்கு தான். இப்போ இளைஞர்களுக்கு வந்து அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து இவங்க வந்து ஃபேமிலி ஆண்டானெல்லாம் ஆண்டுட்டு வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க வந்து எல்லாம் நம்மளுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. நம்ம அண்ணன் வந்து பெண்களுக்காக நிறைய இது கொடுத்துருக்காரு, இடஒதுக்கீடு. அப்புறம் வந்து சிலிண்டர் 6 வருஷத்துக்கு 6 சிலிண்டர் சொல்லியிருக்காரு. பெண்களுக்காக நிறைய வந்து
முன்கொண்டு வந்து எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அதனால வந்து நம்ம அண்ணன் விஜய்க்காக நம்ம விஜய்க்கு தான் போட்டு விஜய்க்கு இவராக நடந்து காட்டுவாரா? ஒரு ரோடு இல்லை, ஒரு குழாய் இல்லை, என்ன ஒரு வீடு வாசல் இல்லை, வீடு கட்டிங்கிறத காலி பண்றீங்களா, போறீங்களா, இருக்கிறீங்களான்றாங்க. கட்டிங்கிற இடத்துல நாங்க எங்க போய் தங்கறது? நான் எங்க வீட்டுல 10 20 பேர் 5 பேருக்கு இருக்கிறோம். 5 பேரும் வாடகை கொடுத்துட்டு எங்களால இருக்க முடியுமா? கூலி வேலை செய்யுங்க. நாங்க எங்களால வாடகை கொடுக்க முடியல, காலி பண்ண சொல்றாங்க. வாடகை ரோட்லயும் நாங்க சொந்தமா மாடி கட்டிக்கிறதுலயும் காலி பண்றீங்களா என்னன்றாங்க. என்ன பண்றது? ஒரு வசதி இல்லாத இருக்கிறோம். நீங்களா கூட வந்து எதிர்க்க பாருங்க ஐயா, நாங்க இருக்கிற வசதிய. எப்படி இவராது கொஞ்சம் நல்லா காட்டுறாரா பாருங்கன்னு தான் நம்ம பிள்ளைக்காது. அதான் எங்க வீட்டுல 9 ஓட்டு இருக்குது. அந்த 9 ஓட்டும் விஜய்க்கு தான். மனப்பூர்வமா சொல்றேன் நான், பெரிய மனுஷி. வந்தவங்க எல்லாம் ஆண்டுட்டாங்க. புதுசா வரவங்க பாத்துக்கிட்டு அவங்களே பாக்கலாமா, அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாக்கணும்ல நம்ம. இப்ப வந்தவங்க மட்டும் என்ன செஞ்சுட்டாங்க? நாடு அப்படியேதான் இருக்கு. பெண்களுக்கு எங்கேயாவது பாதுகாப்பு இருக்கா? ஒரு சின்ன ஒரு சின்ன குழந்தை நைட்டு பிறக்கிற குழந்தை கூட கழிச்சுட்டு போக முடியல, அவ்வளவு பயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது யார் வந்தா என்ன? சரி இவங்க எல்லாம் ஆண்டுட்டாங்க, 5 வருஷம் ஆண்டாங்க. வரவங்க ஆண்டமே அவங்க என்ன பண்றாங்கன்னு நம்ம பாக்கணும்ல. அதையும் பார்த்தா அதெல்லாம் தெரியும் நாடு எப்படி இருக்குன்னு நம்ம பாக்கணும்ல. எவ்வளவு ஜனங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த நாட்டுல. யார் வந்து என்ன பண்ணா அது கஷ்டப்பட்டுதோ அது சாப்பிடும். ஒரு ஊனமுற்றவங்களுக்கு கூட என்ன சலுகை செய்யறாங்க? இதை செய்யறோம் அதை செய்யறோம்னு சொன்னாங்க. இவரு மு.க. ஸ்டாலின் சொன்னார வீட்டுக்கு ஒரு பட்டதாரிக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னாரு. கொடுத்துட்டாரா? ஏதாவது செஞ்சாரா? எதுவுமே செய்யல. எந்த ஆட்சி வந்து என்ன செய்யுது? அவங்கவுங்க கஷ்டப்பட்டு நம்ம சாப்பிடுறோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்லை. விஜய்க்கு தான் போட போறோம். விஜய்க்கு தான் போட போறோம் நாங்க. எங்களுக்கு 9 ஓட்டு இருக்கு. எங்க 9 ஓட்டமே விஜய்க்கு தான் வரும். இதுக்கு மேல வந்தா நல்லா இருக்கும். அம்மா திட்டமா திருப்பி அதே மாதிரி தொடரணும். அம்மா உணவகம் தொடரணும். பழைய பொம்பளை பசங்களுக்கெல்லாம் பாதுகாப்பா இருக்கும். நல்லதே செய்வாங்க. நாங்க அதனால பயனடைஞ்சிருக்கிறோம். இப்போ இந்த ஆட்சி எங்களுக்கு தேவையில்லை. ரெட்டை இலைக்கு தான் எங்க ஓட்டு நாங்க போடுவோம். எடப்பாடிக்கு தான். இந்த 2026 எலெக்ஷன்ல நாங்கள் வந்து டிவி கேக் போடலான் இருக்கோம். ஒரு சேஞ்ச் வந்தால் நல்லா இருக்கும். அதுன்றதுனால நாங்கள் எல்லாரும் டிவி கேக்கு ஓட் போடலான் இருக்கோம்.